ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆபித் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு சுத்திரியம். அதுக்கு அரிசியை முன்னாடி நாளே ஊற வச்சு காலையில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சுருங்க. அரைச்ச அரிசி மாவு கரெக்டான பதத்தில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கப்பு அளவு கொண்டக்கடலை எடுத்து கழுவி நல்லா ஊற வச்சிருங்க. மிக்ஸி ஜாடில் சோம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா அதில் கொண்டக்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க. இந்த வெல்லம் கல் எதுவும் இல்லாத, கல் தூசி எதுவும் இல்லாத வெல்லமாக இருக்கணும். அப்படி கிடைக்கலைன்னா நீங்கள் பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்ச அரிசி மாவை இந்த மாதிரி அழகான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சதுக்கப்புறமா நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச அழகான அரிசி மாவை எடுத்து அதில் சேர்க்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு அரிசி மாவை எடுத்து கரைச்சிக்கோங்க. தண்ணியில் கரைச்சி அதை இதோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்கான சுத்திரியாக ரெடி ஆகும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சோம்பு, ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து அதை பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஆபித் கிச்சன்.